அன்பார்ந்த ஆனந்த வாழ்வு நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. வைத்திய கருவூலம் இந்த புத்தகம் நண்பர் மூலமா கிடைச்சிச்சு. நண்பர் மூலமா கிடைச்சது. இந்த புத்தகத்தை படிச்சதுல பல அரிய தகவல்கள் இதுல குறைஞ்சு கிடக்குற மாதிரி இருந்துச்சு. நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி மற்ற மக்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இதுல இன்னமும் சில அறிவுரைகளை உள்ள விளக்கங்களை தெரிஞ்சுக்கிடலாம்னு நினைச்சிட்டேன். நீங்க இங்க பக்கத்திலே இருக்கிற கேள்விப்பட்டேன். உங்க ஊரு என் ஊர் ஓசூர். ஓசூர்ல இருந்து இங்க எப்படி வந்தீங்க? எனக்கு ரிலேட்டிவ் எல்லாம் இங்க மச்சான் மாப்பிள்ளை எல்லாருமே இங்க கோவில்பட்டி இந்த மாதிரி இருந்தோம். அவங்கள பார்க்க வரும்போது இந்த புத்தகம் அவர் மூலமா கிடைச்சது. வாசிச்சு பார்த்ததுல அது மிக அருமையா இருந்துச்சு. அந்த இதை பார்க்கும்போது நீங்க தான் எழுதியிருக்கிறதா இதுல போட்டிருந்துச்சு. அவங்க கிட்ட கேட்கும்போது பக்கத்துலதான் இருக்கிறாங்க அப்படின்னாங்களே. அவங்கள்ட்ட சரி நேர்லயே போய் உங்ககிட்ட எல்லா விளக்கங்களும் கேட்டுக்கிடலாம் அப்படின்றதுக்காண்டி நேர்லயே வந்தீங்க. இந்த ஃபீல்டுல நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இருக்கேன் வைத்திய ஃபீல்டுல. நான் ஒரு 20 வருஷமா பப்ளிக்ல நிறைய இடங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கேன். காலேஜ், பாலிடெக்னிக்கு, கிளப்பு, அசோசியேஷன், ரோட்டரி கிளப்பு, லைஃப் கிளப்பு, பொது இடங்கள், நிறைய இடங்கள்ல இதை பத்தி பேசிட்டு இருக்கேன். பூராமே மருத்துவம் தான். சோதனமும் உண்டு, ஆனா மேக்சிமம் மருத்துவத்தை பத்தி தான் அதிகம் பேசிட்டு இருந்தேன். அப்போ ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் பேசி முடிச்ச உடனே நிறைய பேர் என்னை சூழ்ந்துட்டு நீங்க ஏதாவது புத்தகம் போட்டுட்டீங்களா ஐயா? ஏன்னா நீங்க பேசுற கருத்துக்கள் அப்படியே காற்றோட கலந்துருது. புத்தகமா போட்டா நல்லது நல்லதுன்னாங்க. எனக்கு இருக்கிற வேலை பொழுவுல அது சாத்தியப்படல. இவ்வளவு காலமா நானும் போயிட்டே இருந்தேன். உங்க ஒரு இன்ஃபர்மேஷன், கோயில்பட்டில இந்த வேதார்த்த மகரிஷி இருக்காருல்ல, அவங்களும் ரோட்டரி கிளப்பும் சேர்ந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால ஒரு மீட்டிங் போட்டாங்க. 11 மணிக்கு மைக்கு பிடிச்சேன். நான் சாயந்தரம் 6 மணிக்கு தான் விட்டேன். அந்த அளவுக்கு எல்லாம் உட்காந்து கேட்காங்க. அப்பதான் எனக்கு புத்தக லெவல்ல வந்தா நல்லதுன்னு நான் ஒரு 20 வருஷமா நிறைய குறிப்புகள், மருத்துவ குறிப்புகளை எடுத்து வச்சிருந்தேன். அதை எப்படியா கொண்டு வரணும்னு நினைக்கும் போது கோயம்புத்தூர்ல கௌசிகம் பதிப்பகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவர்கள் என்னை தொலைபேசியில கான்டாக்ட் பண்ணாங்க. ஐயா நீங்க புஸ்தகம் போடுவீங்கன்னு தெரியுது, எழுதலாமா? புஸ்தகம் எழுதி கொடுத்தா நான் போடுறேன்னு. சரிங்க. அப்ப எனக்கு ஒரு உந்துகள், சரி ரைட்டு, வழிய கேட்கிறாங்க, மக்களுக்கு போய் சேருமேங்கிறதுனால சரின்ட்டேன். ஆனா நான் ஒரு கண்டிஷன் போட்டேன். நான் எழுதி கொடுக்கறத அப்படியே போடணும். சுருக்கமோ பெருக்கமோ எடிட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அது மக்களுக்கு போய் சேருங்க. கட்டாயம் அப்படியே கொடுக்கணும். இந்த புத்தகத்துக்கான ஒர்க்குகள்லாம் ஒரு 3 மாசமா நடந்தது. நான் கோர்வை எடுத்து அதை டிடிபி ஒர்க்கெல்லாம் பண்ணி அவங்கள குடிச்சேன். போட்டாங்க. ஒரு 10-12 நாள் தான் ஆகுது இந்த புக்கு ரிலீஸ் ஆகி. ஸோ 2026 முதல் இது இந்த வருஷத்துல. இதுக்கு தலைப்பு வைத்திய கருவூலம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற நோக்கம் என்னன்னா, எனக்கு இந்த மருத்துவ உலகத்துக்கு வரும்போது எங்க ஆசான் சொல்லி கொடுத்துருக்காரு, அவன் வீட்லயே வைத்தியம் பார்த்துக்கணும்பா. அதனால அந்த காலத்துல அப்படித்தான் இருந்தது. அது அஞ்சரைப்பட்டி வைத்தியம், வீட்டு வைத்தியம் சொல்லுவாங்க. நீ அதுக்கு முயற்சி எடுக்கணும்னாரு. அதுக்காக இதை கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 600க்கு மேல உள்ள நோய்களுக்கு இது மருந்து நிறைய. நீ இதற்காக ரொம்ப அலைய வேண்டியதில்லை. ஒரு 100 இதுல 70-80% they are available in your home, particularly in kitchen. அடுக்குவாங்கடையிலே எல்லாம் நீங்க தேவையில்லை, ஓட வேண்டாம், அங்கேயும் போக வேண்டாம். சில மூலிகைகள் அப்பப்போ அந்த நோய்க்கு தேவைப்படும். இது இஸ் ஆல்சோ அவைலபிள் இந்த மார்க்கெட், கிடைக்கும். அப்படி ஒரு புக்கை கொண்டு வரணும்னு சொல்லி பிரயாசப்பட்டேன். அது வந்துச்சு. நீங்களும் படிச்சுட்டு வந்துட்டீங்க. இதை சொல்லணுங்கிறதுனால விவரம் சொல்றேன். இது எல்லோருடைய வீட்டிலும் குடும்பத்திலும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். இது புத்தகம் என்று சொல்வதை விட ஒரு மெடிக்கல் ரெஃபரன்ஸ், வைத்திய குறிப்புகள் அடங்கிய ஒரு தகவல் நினைச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு காய்ச்சல் அடிச்சா என்ன செய்யலாம்,
கற்றால போதா என்ன செய்யலாம், குழந்தைக்கு ஃபீவரா இருக்கா என்ன செய்யலாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா என்ன செய்யலாம், பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கா என்ன செய்யலாம், மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கா, ஒண்ணு ஏர்லியரா வரும் இல்லைன்னா லேட்டா வரும். இப்படி நிறைய சம்பவங்கள், நிறைய நோய்கள் இதை நிறைய போட்டிருக்கேன். இது மக்களுக்கு நிச்சயமாக பிரயோசனப்படும். இதுக்கு முன்னால இது எங்க கிடைக்கும்னு சொல்லுவது, ஏன்னா மக்கள் இதை கேட்டுட்டு எங்க கிடைக்கும்னு அலைவாங்க. இது கோயம்புத்தூர் பப்ளிகேஷனால கோயம்புத்தூர் ஊரில் எல்லா புக்ஸாலையும் இது கிடைக்குது. சரி, பர்டிகுலர்லி விஜயா பதிப்பகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஃபேமஸானது ராஜா ஸ்ட்ரீட்ல இருக்கு. அவங்க பெரிய புக் செல்லர், அவங்ககிட்ட இருக்கு. நான் நேட்டிவ் ஆஃப் சிவகாசிங்கிறதுனால எங்க ஊர்ல பாரதி புக் ஹவுஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவங்களும் நிறைய புத்தகமெல்லாம் வச்சு லெண்டிங் லைப்ரரிலாம் நடத்துறாங்க. அவங்களும் டீலர் எடுத்துச்சாங்க ஸ்டார்டிஸ்டா. ஸோ இந்த ஏரியால அவர் இடத்துல கிடைக்கும். இவங்ககிட்ட நம்ம கேட்டோம்னா அட்ரஸ் கொரியர் கொடுத்தோம்னா அவங்க புக்கை அனுப்பி வைப்பாங்க. இப்போ இந்த புத்தகத்துல உள்ள சில சிறப்பு அம்சங்களை உங்களுக்கு சொல்றேன், சொல்லுங்க. நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குற விளக்கம் உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம ஆனந்த வாழ்வு நேயர்களுக்கு இது போய் சேருங்கிறனால இந்த புத்தகத்துல நான் எழுதினது சில முக்கியமான சில குறிப்புகள். அதாவது அவங்களுக்கு இப்படிலாம் விஷயம் இருக்கு, இதை நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய புத்தகம்னு தெரியுதுக்கா சொல்றேன். இப்போ ஒண்ணு எடுத்தீங்கன்னா இது நான் எழுதின புத்தகம் தான், அதை அப்படியே நான் வாசிக்கிறேன். சரிங்க. அதாவது உடம்பில் யாதொரு நோயும் அணுகாமல் நீண்ட நாள் வாழ, இது எல்லாருக்கும் இந்த ஆசை உண்டு. வாழ்வது வரைக்கும் நோயில்லாம வாழணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. அது ஜென்ரலா அதுக்கு என்ன செய்யலாம், ஒரு விஷயத்த ரெகுலரா கடைபிடிச்சா நமக்கு நோய் வராம நம்ம லைஃப்ல ஆயுள் பூரா இருக்கலாம். அது என்னன்னா பெரும் சீரகம், அதாவது சோம்புன்னு சொல்லுவாங்க, இடித்து சூரணமாக்கி, சூரணம்னா பவுடர், சூரணமாக்கி அதற்கு சரி எடை நாட்டு சர்க்கரை கலந்து ஈக்குவல் வெயிட் 10 கிராம் இது எடுத்தா நாட்டு சர்க்கரை 10 கிராம் ஈக்குவல் வெயிட் ஒரு பாட்டில் போட்டு வைத்துக்கொண்டு சித்திரை மாதம் முதல் தேதியிலிருந்து ஆனி மாதம் கடைசி வரை, இது பர்டிகுலரா மாசம் கொடுக்குறேன், சித்திரை வைகாசி ஆனி 3 மாசம். இதை அது எதுக்காக அதை ஏன் சாப்பிடணும்னு சுவாசத்தை வந்து நாள்தோறும் காலை மாலை 2 வேளை, டெய்லி 2 மணி நேரம் 2 வேளை, காலை மாலை 2 விரல்களால் எடுக்கும், இது ஒரு சிட்டிகைன்னு பேர். இதை எடுத்து இப்படி சாப்பிடுங்க, எந்த நோயும் அணுகாதுன்னு. இதை ஏன் இந்த சித்திரை மாதம் முதல் ஆணி அப்படிங்கிறது, இந்த பருவ காலம் இருக்கு, மழைக்காலம், பனிக்காலம், வெயில் காலம், வசந்த காலம், குளிர்காலம்லாம் இருக்கு. இந்த புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 புக்கு ரெஃபரன்ஸ். இது அகஸ்தியர் என்ன சொன்னாரு, திருமூலர் என்ன சொன்னாரு, இன்னும் வைத்து சித்தர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, பாம்பாட்டி சித்தர், இடைக்காட்டி சித்தர், இவர்களுடைய பாடல்கள் இதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்துதான் சொல்லும். அதாவது பருவத்திற்கும் நோய்க்கும் சம்மந்தம் இருக்கு. இது கிட்டத்தட்ட வெயில் காலத்துல ஆரம்பிச்சு சித்திரங்கிறது பக்கத்து சித்திரை வெயில் காலம், அதுக்கு பிறகு வசந்த காலம் வரும், அதுக்காக இது சொல்லப்படுது. அப்ப பெருஞ்சீரகத்தை சூரணமாக்கி ஈக்குவல் வெயிட் நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு பாட்டில் போட்டுட்டு சித்திரையிலேருந்து ஆனி மாதம் வரை 3 மாசம் தினம் 2 வேளை சாப்பிட்டால் உடம்பில் எந்த ஒரு நோயும் தாக்காம இருக்கும். ஒரு சின்ன குழு கொடுக்க, அதாவது அசைவ கடை இருக்கு, வெஜிடேரியன் கடை, அங்க போய் புரோட்டா, மட்டன், புரோட்டா, இது பிரியாணி எல்லாம் சாப்பிட்றோம். கல்லாப்பட்டியில் பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகத்தை வச்சிருப்பான் அந்த கல்லாப்பட்டியை. வெஜிடேரியன் ஹோட்டலில் இருக்காது. சைவ ஹோட்டல்ல எங்கேயாவது பெருஞ்சீரகத்தை டேபிள் வச்சிருக்கானா? இல்லைங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம் சாப்பிடுகிற உணவு ஒரு கரடு முரடான உணவு. இட் இஸ் நாட் ஈஸிலி டைஜஸ்டபிள், உடனடியாக சீரணம் ஆகாது. அதனாலதான் அவன் சீரணம் ஆகணும் அப்படிங்கிறது தான் பெருஞ்சீரகத்தை அந்த டேபிள் வச்சிருக்கான். சாப்பிட்டு ஒரு ஸ்பூன் வாயில போட்டா பெருஞ்சீரகம் உண்ட அந்த கரடு முரடான உணவை சீரணிக்கும். இதுதான் அதுல உள்ள ரகசியம். அடுத்து பாத்தீங்கன்னா தூக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தூக்கமின்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. மங்குன்னு வேலை பார்க்காங்க குடும்பத்துக்காக, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. நிம்மதியான தூக்கம் கட்டாயம் மனிதனுக்கு தேவை. குறிப்பாக குறைந்தது 6 மணி நேரம் அது நன்றாக தூங்கினாத்தான் இந்த உடம்பு மறுநாள் வேலை செய்வதற்கு வசதியா இருக்கும். இப்ப என்ன செய்யறாங்க, முடியாததுக்கு
தூக்க மாத்திரை போட்டு சாப்பிடுறாங்க. அது வந்து தவறான முறை. ஏன்னா பிற தூக்க மாத்திரை இல்லாமல் உங்களால் தூங்க முடியாது. அந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க. ரெண்டாவது, இட் இஸ் நாட் யுவர் ஓன் மெட்டீரியல், இட் இஸ் எ ஃபாரின் மெட்டீரியல். ஒரு மாத்திரை வந்து உங்க உடம்புக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. அப்போ உடம்பு அதுக்கேற்ற மாதிரி போராடி நாளைக்கு அது இல்லாட்டா தூங்க மாட்டேன்னு ஆயிடும். அப்போ அடிக்ட் ஆயிடும். ஸோ இயற்கையும் நமக்கு என்ன செய்யும், வாழ்வியல் முறைன்னு பார்க்கணும். அதுல கசகசா அப்படின்னு ஒன்று இருக்காது. கசகசான்னு பேர். ஒரு ஸ்பூன் எடுக்கணும். பாலை நல்லா சுண்ட காய்ச்சி ஒரு ஸ்பூன் உள்ள போட்டு ஒரு ஆத்தாச்சு இரவுல பெட்டெல்லாம் விரிச்சிட்டு அப்படியே சாப்பிங்க. கும்பகர்ணன் தூக்கணுமா? சரி, தூக்கம். நீங்க யாராவது உங்களை உசுப்புனாச்சா நீங்க எந்திப்பீங்க. அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும். சாதாரண விஷயம். ஒரு கசகசா இந்த வேலையை செய்யும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் அந்த புத்தகத்தை சொல்றேன். சரி, இது நான் தான் சொந்தமா சொல்றேன்னா இல்ல, எனக்கு ஆசான்னு சொல்லி கொடுத்து படிச்சிருந்தாலும் நான் பல இதை ரெஃபரன்ஸ் எடுத்துதான் உங்களுக்கு சொல்றேன். சரி, அப்ப தூக்கத்துக்கு கசகசான்னு சொல்றேன். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது இருதய நோய். இதுல என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, பேரிச்சம்பழத்தை பாலில் வேக வைத்து. பேரிச்சம்பழம் சொன்ன உடனே நீங்க ஆஸ்திரேலியா, கனடா, லண்டன் பேரிச்சம்பழம்னு போக வேண்டாம். சீட்லெஸ் அதெல்லாம் சாதாரணமா நமக்கு புழக்கத்தில் இருக்கக்கூடியது. ஒரு சடங்கு வீட்டுக்கு நம்ம தட்டுல தூக்கிட்டு போவோம். அந்த பேரிச்சம்பழம் போதும். அந்த பேரிச்சம்பழத்தை பாலில் வேக வைத்து, பசும்பால் போட்டு வேக வைங்க. பசு வெண்ணெய் கொஞ்சம் உருண்டி உள்ள போட்டுருங்க. இதை தினம் சாப்பிட்டே வந்தா இருதயம் பலமும். சரி, ஏன்னா இருதயத்துல எப்படி இருக்குன்னா ரெண்டு டைப், ஃபங்க்ஷனல் டிஃபெக்ட், ஆர்கன் டிஃபெக்ட் ரெண்டு இருக்கு. அந்த உறுப்புகள் அமைப்புலயே கோளாறு. இது பிறவிலையும் வரலாம், இடையில ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி வரலாம். ஃபங்க்ஷன்னா அதனுடைய செயல்பாட்டில் வர்ற கோளாறு. சரி, இது ரெண்டையுமே மேக்சிமம் ஃபங்க்ஷன் தான். நீங்க பேரிச்சம்பழத்தை வந்து பால்ல வேக வச்சு காய்ச்சி அதுல வெண்ணெய் கலக்கும். வெண்ணெயை கலந்து அதை அப்படி சொல்ல அப்படியே சாப்பிட்டோம். அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஆமா, இரவு கூடி மட்டும் படுக்கும் போது சாப்பிட்டுட்டு படுத்துக்கணும். இது இருதயத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு குறிப்பு குடிச்சேன். அடுத்து ஒரு குறிப்பு ரத்த கொதிப்புங்க, ப்ரெஷர். ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரத்தம் வந்து ஒரு குழாயில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா அது திரவ நிலையில இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு ஓட்டம் ஓடுவதற்கு ஒரு பாதை தேவை. அதைத்தான் ரத்த குழாய்கள், பிளட் வெசல்ஸ்மா. அந்த வெசல்ஸ்குள்ள அது போகும்போது எங்கேயாவது அடைப்போ ஏதாவது ஏற்படலாம், அல்லது அழுத்தம் ஏற்படலாம். நார்மலா போறது வேற. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்ச்சு குழாயில தண்ணி போயிட்டு இருக்கு, திடீர்னு அதை 3/4 இன்ச்சு குழாயில போக விட்டீங்கன்னா ப்ரெஷர் கூடும். சரி, 1 இன்ச்சு குழாயில 1.25 இன்ச்சு குழாயில விட்டீங்கன்னா ப்ரெஷர் குறையும். அப்ப அது ஒரு எடுக்குது, ஒரு ப்ரெஷர் எடுக்குது. இப்ப உதாரணத்துக்கு இருதயம் இருக்கு. இருதயம் வந்து லப் டப் லப் டப் சுருங்கி வெறிதல். அப்ப 2 ப்ரெஷர் வரும். சுருங்குவதற்கு ஒரு ப்ரெஷர், விரிவதற்கு ஒரு ப்ரெஷர். இப்ப சாதாரணமா 300 அடி ஆழத்துல தண்ணீர் குழா போட்டிருப்போம். 200 அடியில டேங்க் கட்டிருப்போம். ஆமாங்க. அப்ப 300 + 200 அடி தண்ணி கீழே இருந்து மேல போகும். ஆமா, அப்ப ப்ரெஷர் இல்லாம மேல ஏறாது. அதனாலதான் கம்ப்ரஷன் போட்டு வந்து அதை சேர்த்து மாட்டிடுவோம். அந்த காத்து வந்து தண்ணி இருக்கிற குழாயில் அடியில் வந்து அதை அப்படியே ப்ரெஷர் பண்ணி டேங்க் வரும். இதெல்லாம் ப்ரெஷர். ஸோ ரத்தம் போற இந்த ப்ரெஷருங்க நார்மல் லெவல் 124/80 ரேட் சொல்றாங்க. இதுக்கு கூடவும் செய்யக்கூடாது, குறையும் கூடாது. அதுதான் ரத்த கொதிப்பு. நம்ம எல்லாத்தையுமே சிம்பிளா சொல்லிட்டு இருக்கோம். அந்த இதுல சரி பெரிய பூதாகரமா அப்படி இப்படின்லாம் சொல்லல. ஏச அன்றாடம் ஒண்ணு சொல்லியிருக்கேன்னா நிறைய சொல்லியிருக்கு. அதுல ஒன்று, இஞ்சியை இடித்து சாறு எடுத்து, இஞ்சி சாறு எடுக்கணும். எடுக்கும்போது தோல் நீக்கணும். ஏன்னா இஞ்சிக்கு புறம் விஷம், கடுக்காய்க்கு அகம் விஷம். கடுக்காயில வெளியே இருக்கிற தோல் தான் நமக்கு மருந்து, உள்ள இருக்கிறது எடுக்கூடாது. இஞ்சியில உள்ள இருக்கிறது வேணும், தோல் நீக்கிறது. தோல் நீக்கி
இஞ்சி சாறு எடுத்து சிறிது தேன் கலந்து சாப்பிடுங்க. ரத்த அழுத்தம், அடிக்கடி தலை சுற்றல் குறையும். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல எதுவும் சந்தேகம் இருக்கா? இன்னொரு விஷயம், நிறைய குழந்தைகள் வந்து இந்த சமாச்சாரமா கேள்வி பிரஷர் ரிசல்ட் சொன்னீங்க. அது சமாச்சாரம் எதுவும் சந்தேகம் இருக்கா? இல்ல நீங்க சொன்னதுல கரெக்டா கொஞ்சம் குர்சியா சரி, அடுத்தது சொல்றேன். பக்கம் 152 என் பக்கத்துல. சரி குழந்தை அழகானதாக பிறக்க. சரி சரி, எல்லாருக்கும் இந்த ஆசை உண்டு. ஆமா கண்டிப்பா. மாசம் ஆயிடுச்சுனாலே பெண் குழந்தையா ஆண் குழந்தையா தெரியாது. தெரிஞ்சாலும் டாக்டர் சொல்லக்கூடாதுட்டாங்க, சட்டம் இருக்கு. அப்ப அந்த குழந்தை பியூட்டியா இருக்கணும், எல்லாருக்கும் ஆசை உண்டு. அப்ப பிறந்த பிறகு பியூட்டி பார்லருக்கு போறது வேற. ஆமா, பிறக்கும் போதே அழகா பிறக்கணும் அப்படிங்கிறது வயத்தை குறிப்பிடும். சொல்லுங்க. கர்ப்பிணிகள் இரவில் உணவிற்கு பால் சோறு சாப்பிட வேண்டும். இரவுல பால் சோறு சாப்பிடும். எங்க ஊர் சிவகாசி, விருதுநகர், தூத்துக்குடி இருக்கும். இந்த சிவகாசி விருதுநகர் பெல்ட்ல பாத்தீங்கன்னா இரவில் பால் சோறு பார்க்கலாம். ரொம்ப ஃபேமஸ். யாரா இருந்தாலும் இரவுல ஒரு கை சாதம் வந்து சுட சுட ஆக்கி பால் சோறு பக்கடை இல்லாம இருக்காது. அதனால எங்க ஊர்ல ஸ்நாக்ஸ் கடையில பக்கடை வந்ததுன்னா தட்டு 2 தட்டு 3 தட்டு அந்த காலிய. மற்ற ஊர்ல அப்படி காலி ஆகாது. ஒரு தடவை வச்சாங்கன்னா அந்த தட்டு விடிய விடிய ஒரு நாளைக்கு இருக்கும். இங்க 4 மணிக்கு பக்கடை வந்தா 1 மணிக்கு மாறி மாறி வரும். காரணம் இரவில் பால் சோறு பக்கடா சாப்பிடுறதுங்கிறது இந்த ஏரியால உள்ள பழக்கம். இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு பால் சோறு, நான் பக்கடா சாப்பிடணும்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்ல வரல, அந்த பழக்கம் இந்த ஏரியால இருக்குன்னு சொன்னேன். சரி, பால் சோறுக்கு ஒரு துவையல் போகுது. ஒரு தேங்காய் துவையலோ இல்ல பொறிகடையில வச்சு ஒரு பொட்டுக்கடலை துவையலோ வச்சு சூடா சாப்பிடணும். சரிங்க, கொதிக்கணும். சூட சோறை கொதிக்க விட்டு பசும்பால் விட்டு சாப்பிடணும். சரி, பசும்பால் இல்லாத நேரம் தேங்காய் பால் அதை விட சிறந்தது. சரி, தேங்காய் பாலுக்கு எந்த வித ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல உள்ள கோளாறுகள் வராது. சரி, ஆனா பாலுக்கு அந்த தொந்தரவு இருக்கும், நுரையீரல், சளி. ஆனா சூடா சாப்பிடும்போது வராது. தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டா இன்னும். சோ கர்ப்பிணி பெண்கள் இரவில் பால் சாதம் சாப்பிடுவது மிக மிக நன்று. எதற்கு? பியூட்டியா குழந்தை பெறுவாங்க. சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல, நீங்க சொன்னதுல ரொம்ப தெளிவாயிடுச்சு. இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறவங்களுக்கும் ஆர்வம் தூண்டும். சரி, அடுத்து 154 பார்ப்போம். சரி, என் பக்கத்துல 154. பால் இல்லாத பெண்களுக்கு பால் சுரக்க. சரி, இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. பால், தாய்ப்பால் சுரக்குது, தாய்ப்பால் வர வேண்டியது. ஏன்னா தாய்ப்பால் ஒன்றுதான் பிறந்த குழந்தைக்கு முதல் உணவு. அது காய்ச்சலா இருந்தா கூட கொடுக்கலாம். இந்த பிள்ளைக்கு காய்ச்சல்லாம் வராது. அது ஒரு மிகப்பெரிய இம்யூனிட்டி கலந்தது. அதுக்கு நான் என்ன எழுதியிருக்கேன்னா 154 பார்லி அரிசி கஞ்சியை குடித்து வர பால் இல்லாம. அதாவது ஒரு செய்தியை சொல்லும் போது அதுக்கு ஒரு 10 ஒரு 15 அல்லது 3 4 குறிப்புகள் நிறைய இருக்கும் விஷயத்துல. ஒரே ஒரு குறிப்பு கிடையாது. சரி, இப்ப நீங்க பால் சுரக்கன்னா அது ஒரு குறிப்பு மட்டும் இல்ல, ஒரு 10 15 குறிப்பு கூட இருக்கும். முக்கியமான ஒண்ணு சொல்லணுங்கிறதுக்காக நான் இதை சொன்னேன். சரி, அப்ப பார்லி அரிசி கஞ்சி சாப்பிட பால் சார். சரி, இது ஒரு முக்கியமான விஷயம்.